ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் குருமா தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பீன்ஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லவங்கம், பிரிஞ்சி இலை, பட்டை எடுத்துருக்கேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், சோம்பு, கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 5 போல் முந்திரி பருப்பு, பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இடியாப்பத்துக்கு இந்த ஒயிட் குருமா தான் சூப்பராக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன், பட்டை 2 ஆட் பண்ணிவிட்டேன், 3 லவங்கம், 1 பட்டை ஆட் பண்ணிடலாம், பிரிஞ்சி இலை 3, சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். நல்லா புரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச ஆனியனையும் 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலும் இந்த ஒயிட் குருமாவும் தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிடுறேன், நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். சைடில் இடியாப்பம் தான் வெந்துட்டுருக்கு. இவ்வளோ நாள் சமையல் வீடியோ போட முடியல, ஏன்னா காவடி பூஜையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். எல்லோரும் வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்குங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நீங்கள் தோசைக்கு கூட இந்த குருமா வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு எப்பயுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைன்னா கலரே மாறிடும். பட்டாணியும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப கிரேவி மாதிரி வேணும்னா பாதி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சு சாப்பிடுவோம், ஏன்னா இடியாப்பத்துக்கு அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு போட்டுட்டு குழம்பு கொதிக்கிட்டோம் வாங்க. இப்போ இதில் தேங்காய், 1 பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்களா, நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 1 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்தாலே போதும், வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும். இப்போ கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஹோட்டல் சுவையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இடியாப்பம்னாலே தேங்காய் பாலும் இந்த ஒயிட் குருமாவும் தான் செய்வேன் எப்பயுமே. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், வாங்க சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இடியாப்பமும் ஒயிட் குருமாவும் வச்சுட்டேன். நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.